இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வாட்டி நம்ம ஸ்கொயர் பண்ண மாதிரி இந்த வாட்டி நம்ம ஒரு சர்க்கிள் தான் பண்ண போறோம். நான் அதுக்கு ஆல்ரெடி கோட் கொடுத்துட்டேன். அதனால இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். இப்போ 100ன்றது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஒரு 50 இதுவுமே ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஒரு 30 நடுவுல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்ன நடக்குதுன்னு. இவன் ஓரத்துல பண்றதுனால இது ஆகுது. நம்ம எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் 0 0 வைக்கலாம். இப்போ கரெக்டா பண்ணுவோம். 0 0 எனக்கு தெரிஞ்ச சரியா ஒர்க் ஆகல. நம்ம முதல்ல நான் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறமா நம்ம பண்ணியிருக்க எரர்லாம் சால்வ் பண்ணலாம். முதல்ல வென் ஃபிளாக் கிளிக்டு இரேஸ் ஆல் எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிடலாம். அடுத்து அந்த பென்னோட சைஸை குட்டியாக்கலாம். செட் சைஸ் டு 70. அடுத்து ஃபாரெவர்ல அடுத்து நெக்ஸ்ட் காஸ்டியூமா போகணும். இவனுக்கு எக்ஸ்ட்ராவா 2 காஸ்டியூம் இருக்கும். அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். அதனால அவன் பார்க்க ஓடுற மாதிரி இருப்பான். அடுத்து 0.1 செகண்ட் வெயிட் பண்ணணும். இல்லாட்டி அவன் கால்லாம் ரொம்ப இதுவாகும், கிளிச் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மூவ் 30 ஸ்டெப்ஸ் மட்டும் நான் கொடுக்கல. முதல்ல மூவ் 30 ஸ்டெப்ஸ் மூவ் 10 ஸ்டெப்ஸ் இருந்தது. இப்போ மூவ் 30 ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணலாம். எதுவும் ஒர்க் ஆகாது, ஏன்னா வென் ஃபிளாக் கிளிக்டு எதுவுமே சேரல. அடுத்து இது 15 டிகிரி சுத்திக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. இப்ப இதை மட்டும் நம்ம ஃபாரெவருக்குள்ள வச்சோம்னா இந்த பென்னை தூக்கி இங்க வச்சா இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி சுத்த ஆரம்பிப்பான். இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அடுத்து பென் டவுன், செட் பென் கலர், அடுத்து செட் பென் சைஸ். இது நம்மளுக்கே தெரியும். இன்னொன்னு நம்ம பண்ணலாம். இது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். X0 Y66 இல்ல Y66 நல்லா இல்ல. ஒரு 67 கொஞ்சம் ஏறி இருக்கான், ஆனா பரவாயில்ல. நம்ம இப்ப இது மோஷன் போய் X0 Y67 இது வச்சுட்டா ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ மாத்தணும். இவன் இங்க இருந்தா கரெக்டா பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்பனா X62 Y69 வேணும். எப்பயும் போல 67 வச்சிடலாம், ஏன்னா இங்க ஒரு நல்லா இருந்தது. இது சரியா வரல. ஒயிட்ல இதை நம்ம கொஞ்சம் குட்டாக்கலாம். பாட்டை போட்டு 57 ட்ரை பண்ணலாம். கண்டுபிடிச்சிட்டேன். அவனை நம்ம இந்த டைரக்ஷன்ல வச்சு சுத்த விடுறது தான் தப்பு. அப்படி சுத்த விடுறதுன்னா ஒரு கீழே தான் சுத்த விடணும். இவன் இப்ப டைரக்ஷன் -45, இதை நம்ம பாயிண்ட் இன் டைரக்ஷன் -45 தான் ஸ்டார்ட் பண்ணும். -45 நினைக்கிறேன். -90 இதான் -45 கரெக்டா இருக்கு. இப்ப சுத்த விடலாம். மை காட், எல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம இந்த XY மட்டும் இது பண்ண மறந்துட்டோம்.
இவன் இப்படி சுத்துறதுனால இங்க go to x minus 17 y minus 113. இது கரெக்டா? கரெக்டா இருக்கும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ யார் நம்மளுக்கு இது கரெக்டா வந்திருக்கு. இந்த கேட் எங்கேயே வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். கேட் எங்கேயே வச்சுட்டு இதே கூட கேட்டுக்கு போடலாம். இப்போ இதுக்கு 30 பதிலாக இந்த கேட்டுக்கு 20 வச்சுட்டு கலரை கிரீனுக்கு வைக்கலாம். இப்போ இதுல இன்னொரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இந்த கேட் ப்ளீஸ் இந்த கேட்டை இங்க வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸையும் ஒய்யையும் நம்ம மாற்றணும். எக்ஸ் மைனஸ் 14 ஒய் 0வா மைனஸ் 14 ஒய் 0. இப்போ கொடுத்த கரெக்டா இருக்கும். ஓ இது கரெக்ட் இல்லை. இந்த கேட் அப்பனா இங்க வச்சிடலாம். திருப்பி இப்போ இதை மாற்றணும். 30x பாசிட்டிவ் ஆனால் ஒய் பாசிட்டிவ். ஒய் வந்து மைனஸ் 60. இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு ஸ்ப்ரைட் எடுக்கலாம். இந்த பீட்டில் சைஸை கொஞ்சம் ரொம்ப குட்டியாக்கலாம். 50 500 இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கு, ஆனாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ கேட்டுக்கு இருக்கிறத நம்ம வீட்டிலுக்கு போட்டுடலாம். வீட்டிலுக்கு இப்போ நம்ம வந்து இந்த வீட்டில் இங்கே வச்சாச்சு. எப்பயும் போல திருப்பி அந்த எக்ஸ் ஒய் எல்லாம் மாற்றணும். இந்த வாட்டியும் எக்ஸ் பாசிட்டிவ் தான், ஒய்யும் இந்த வாட்டி பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டா கரெக்டா இருக்கும்ல. கரெக்டாவே இல்லை. ஏன் இந்த சைஸை 15 வைக்க முடியாதா? கரெக்டா இல்லை. அது காரணம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கும். இப்படி இருந்தா டைரக்ஷன் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு இந்த மாதிரி டில்டடா மைனஸ் -56 இந்த வேல்யூ தான் நினைக்கிறேன். இப்படி வச்சு 20 ஸ்டெப்ஸ் இல்லை, 10 ஸ்டெப்ஸ். அப்போதான் இது உள்ள இன்னொரு சர்க்கிள் கிரியேட் பண்ணும். அடுத்து உள்ள நம்ம வந்து ரெட்டு, கொஞ்சம் டார்க்கான ரெட்டு, மரூன் மாதிரி. எல்லாம் கரெக்டா பண்ணுது. ஆனா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இதை இங்க வச்சா கரெக்டா வரும். இப்ப நம்ம திருப்பி நம்ம எக்ஸ் ஒய் எல்லாம் மாற்றணும். நம்ம இந்த 37 சேஞ்ச் பண்ணல எப்பயும் போல. 69 ஒய் நெகட்டிவா? ஆமா, -134. ஓ -34ஆ? அடுத்த டைரக்ஷன் -176. இந்த ஸ்கொயர்னா அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனா சர்க்கிள்னா எங்க வருது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து முக்கியமா லுக்ஸ்ல செட் சைஸ் டு
50. ஓ, கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் 70 ஆயிட்டே இருக்குன்னு. இங்க நம்ம செட் சைஸ் 70 இருக்கு. இதே நம்ம 15 வச்சிடலாம். எப்படியும் நோ சேஞ்ச் தான், எப்படியும் அது ஒரே சைஸ்ல தான் இருக்கும். 50 ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த பீட்ல இங்க பிளேஸ் பண்ணா கரெக்டா வரும். திருப்பி நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். 50 y23. இந்த வாட்டி ரெண்டும் பாசிட்டிவ், அதனால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு, ஆனா தப்பா இருக்கு. அதனால நம்ம இத கொஞ்சம் இங்க வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப திருப்பி நம்ம எல்லாத்தையும் மாத்தணும். 77 12 direction -176. இப்ப கரெக்டா வந்துரும். கரெக்டா வந்துருச்சு. அவ்வளவுதான் எனக்கு வீடியோ.